ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 967வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாம்சங்கோட அப்டேட். இங்கே சாம்சங்கில் சாம்சங் M34 5G அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த பேஜ் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏற்கனவே BA சர்டிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த சாம்சங்கோட M34 A34ல் இருக்கிற மாதிரியான ஸ்பெக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுலேயும் 6.6 இன்ச்சஸ்க்கான 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட ஒரு 48 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அடுத்து இன்னைக்கு ரியல்மியோட Realme 11 Pro Plus-ஐ சேலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. தெரியலைன்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். எவ்வளோ யூனிட் சேல் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் பார்த்த வரைக்கும் இது ரொம்ப நேரம் அவைலபிளாக தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது 60,000 யூனிட்ஸ் டோட்டலாக சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய சேல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே லட்சக்கணக்கில் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் கம்மியாக இருக்குது. ரியல்மி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ரெட்மியோட Redmi 12 இப்போ குளோபலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Redmi 12 கொஞ்சம் ஓகேயான மொபைல் மாதிரி இருக்குங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, 6.79 இன்ச்சஸ் டிஸ்பிளே, LCD 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே தான். கம்மி ப்ரைஸ் மொபைல் அப்படின்றதுனால 50 MP மெயின் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமராவோட 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இங்க ப்ராசருக்கு MediaTek Helio G88 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஒரு 12,000 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு வரும்போது இன்னுமே கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல மொபைலாக இருக்கும். அடுத்து வாட்ஸ்அப்பில் இப்போ அடுத்த அப்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட். நேட்டிவாகவே மல்டி அக்கௌண்ட் சப்போர்ட் கொண்டு வர போகிறாங்களாம். மல்டி அக்கௌண்ட் சப்போர்ட் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரே வாட்ஸ்அப்பில் நீங்கள் மல்டிபிள் நம்பரை யூஸ் பண்ணி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப்லேருந்து டேரெக்டாக அடுத்தடுத்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து ரியல்மியோட Narzo 60 இதனோட டீட்டெயில் வந்திருக்குங்க. இது ஒரு நல்ல மொபைலாகவே வருது. இதனோட கீக் பேஸ் கோர்ஸ் வந்திருக்கு. இது Dimensity 6020 அப்படின்ற SoC-ஆல பவர் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 6020 பெருசாக எதிர்பார்க்காதீங்க. டிமென்சிட்டியோட 700 தான் 6020 அப்படின்னு பேரை மாற்றி வச்சிருக்காங்க. இது போக ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 64 MP கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ப்ராசர் மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து Asus ROG இப்போ ROG Ally அப்படின்ற மாதிரி ஒரு கேமிங் கன்சோலை எட்டு வர போகிறாங்க. ஸோ இந்த கேமிங் கன்சோல் Ryzen ப்ராசரோட வரப்போகுது. Asus ROG சீரீஸ்னாலே கேமிங்காக ஸ்பெஷலாக கொண்டு வருவாங்க. ஸோ இதில் கேமிங் கன்சோல்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது Ryzen Z1 சீரியஸ் ப்ராசரால் பவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 512GB NVMe SSDயோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் ப்ரைஸிங்கில் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. இது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம், கேமருக்கு பிடிச்ச விஷயமாகவும் இருக்கும். அடுத்து டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு மிக்சர் கிரைண்டருங்க. நீங்கள் கம்மி ப்ரைஸில் மிக்சர் கிரைண்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Amazon பேசிக்ஸ்லேருந்து வர இந்த 500 வாட் மிக்சர் கிரைண்டரை ட்ரை பண்ணலாம். 3 ஜார் கூடயே கொடுத்துட்றாங்க. ஓவராலாக ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1588 ரூபா அப்படின்றது இருக்குது. ரெகுலராக 2000 ரூபாய் பக்கம் இருக்குங்க. இப்போ விலை கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல டீலாக இருக்கும். அடுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் ஆசைப்பட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற டீல் ZEBRONICS-ஓட கர்வ்ட் 32 இன்ச் மானிட்டருங்க. இது ஒரு 75 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள மானிட்டர். இதனோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கர்வ்ட் மானிட்டருங்க. அது மட்டும் இல்லாமல் 32 இன்ச் ரொம்ப பெரிய சைஸ். ஸோ 32 இன்ச் கர்வ்ட் மானிட்டராக இருந்தாலும் இதனோட ப்ரைஸிங் 12,399 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா HDFCயோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள், இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு நல்ல மானிட்டர், அதுவும் கம்மி ப்ரைஸில் தேடுறீங்கன்னா வேற லெவல் மானிட்டருங்க இது. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வேணா இதே மாதிரி 32 இன்ச் கர்வ்ட் மானிட்டர்ஸ் மற்ற கம்பெனியில் என்ன ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மானிட்டர் பக்கம் வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விலை கம்மியாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அவ்வளோதாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ். அப்புறம் ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.